கொஞ்சம் இருங்கோ, இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல, முழுக்க மரணயப்போ. இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க ஆத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கணும் நோக்கு, நேற்று வரைக்கும் வேலை வெட்டி இல்லை, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சிட்டது, இனிமே நானே சமைச்சுக்கிறது தான் கௌரவம். ஆமா, இப்ப என்னன்ற நீ? ஐயோ, என்ன இது ஐயர் பிள்ளையா நீ? என்னோட மட்டமான பாச பேசுறியே. ஆமா, இப்ப எங்க ஆத்துல சாப்பிட வரலன்னா இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னமோ வருமா? கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா கேட் பண்ணலாமோ? பாத்தியா, பெரிய மனுஷன் அவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறாரு. யாரு அவரா? பெரிய மனுஷன். நீ என்ன சாப்பிட்ட கூப்பிடத்தோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிடுறத. மகா மட்டமான ஆளு அவரு. இரு இரு, சமையல பண்ண போற இருக்கு ஜெரு உனக்கு. என்ன? ஒண்ணுமில்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பார்க்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்ச பார்த்தாலும் பார்க்கலாம், ஆனா சமைக்கிறச்ச பார்த்தா மகாதோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறேன்? உன் ஆத்துக்கு போ. ஏன் ஆத்துக்கா? அப்ப இது யாரிடம்? ஓசில குடி வந்ததால இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் வச்சுக்கிறேன், உன்னை பேசிக்கிறேன். இருக்கட்டும். யோ, வெளியில வாயா. ஏய்யா, தண்ணி சமையல் கௌரவமா சொல்லிட்டு பாத்திரம் பண்ணல அலம்புறதா பாவலா காட்டிட்டு கோயில் பிரசாதத்தை தின்னுட்டு இருக்க. கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரை செஞ்சு வச்சுட்டு போனதுதான். உண்மையை சொல்லு, கோயில் இருந்தா திருடுன. கோயிலோடது அது வாஸ்தவம் தான், ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷர் வந்தார். 10 பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொன்னார். 9 பேர் தான் கிடைச்சா, அதுல நானும் ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயே பரதேசியா ஆகிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளும் பரதேசிகள் மாதிரி தான். அச்சோ அம்மா. ஏய், எதுக்கு உள்ள போன? வெளியே வா, வெளியே வா. முடியாது, நான் உள்ள இருக்கேன், அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போறேன், பாத்துக்கோ. சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல. நீதான் என்ன உள்ள கூப்பிட்டேன்னு சொல்வேன், அப்புறம் எலும்புதான் எண்ணுவா. என்ன கோபால், சமையல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரை உரையா ஆயிட்டு இருக்கு மாமி. சொல்லுங்க. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? என்ன 3-4 வயசு இருக்குமா? 20 வயசு ஆறுதுடா. நம்பவே முடியல மாமி, நீங்களே 20 வயசு மாதிரி தான் இருக்கேன். தெரியுது. ஆமா, நோக்கு நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே. கொடுங்க 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 மாமி. அடடா, என்ன வடை, என்ன பாயாசம். இனிமே நோக்க வடை பாயாசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணு செஞ்சதா? நான் செஞ்சேன். என் பொண்ணு கூட உன்ன மாதிரி தான் சொன்னா, அத நினைச்சேன். இனிமே உங்க பொண்ணு சேர்த்து எனக்கு வரும் வடை பாயாசம்னா.